தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 29வது நாள் நம்மளோட வைகறை வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மணிமேகலை. ரொம்ப நாள் நம்ம பார்க்கிறோம் மணிமேகலை தலைப்பு தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த மணிமேகலை டாபிக் இருக்குல்ல, இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடிப்படை கதைகள், அதுல இருக்கக்கூடிய கதை சுருக்கம், அதனுடைய கதாபாத்திரங்கள், முக்கியமான பாடலடிகள். நாளைய வகுப்புல நம்ம என்ன பார்க்கலாம், பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய மணிமேகலை பாடலை நாளைக்கு பார்க்கலாம். அதுல இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு, இதுல பாடலடிகள், அதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். சரிங்க, நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சிலப்பதிகாரம் மணிமேகலை இல்லையாங்க. இரட்டை காப்பியம் சொல்லக்கூடியதுல சிலப்பதிகாரம் மணிமேகலை இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏன் இரட்டை காப்பியம் சொல்றோம்னா அதோட கதை தொடர்ச்சியா தான் மணிமேகலை வருது இல்லையா. சிலப்பதிகாரத்துல கதை தொடர்ச்சியா தான் மணிமேகலை வருது. பாடல் அமைப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இல்லையா. பாடல் அமைப்புகள் கூட ஒரே மாதிரி தான். அதுலயும் 30 காதை, இதுவும் 30 காதையா. அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5001 பாடலடிகள் இருக்கும். இதுல ஒரு 4733 பாடலடிகள் கொடுத்துருப்பாங்க, அல்லது 4677. ஒவ்வொரு இதுலயும் ஒன்னொன்னு மாறுதுங்க. பொதுவா 4677 சரிங்களா, பொதுவா சொல்றது. ஓகே, 4677 சொல்லுவோம். அடுத்து ஆசிரியப்பா தான், ரெண்டுமே நிலைமண்டில ஆசிரியப்பாவில இருக்கக்கூடியதான். ரெண்டுமே நிலைமண்டில ஆசிரியப்பா தான். இதுல இருக்கிற விஷயங்களை பார்த்துருமாங்க. இதுல இருக்க விஷயங்களை பத்தி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுல இருக்க விஷயங்களை நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, கதை தலைவி, கதை நாயகி யாரு அப்படின்னு சொன்னா மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணுதான் யாரு, மணிமேகலை. மணிமேகலை இருக்காங்க இல்லையா. மணிமேகலையோட தோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதமதி. நம்ம கேட்ட கொஸ்டின் தான். மணிமேகலையோட தோழியாங்க சுதமதி. நட்புக்கு இலக்கணமா சொல்லப்படக்கூடியவங்க மணிமேகலைக்கு சுதமதி அப்படின்னு சொல்றது. இதுல மணிமேகலை கதை நாயகா வர்றாங்க. கதை நாயகனா யார் வர்றா அப்படின்னா உதயகுமாரன் வர்றாரு. உதயகுமாரன் சோழ இளவரசன் வர்றாரு. சரிங்களா, நமக்கு தேவையானதை பார்க்கலாமா. இந்த மணிமேகலையும் உதயகுமாரனும் முற்பிறவியில கணவன் மனைவியா இருந்தாங்க. போன பிறவியில பாத்தீங்கன்னா உதயகுமாரனோட பேரு ரகுலன், மணிமேகலையோட பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி அப்படிங்கிறத நம்ம லக்ஷ்மி அப்படின்னு தமிழ்ல எழுதுறோம். சரியா, இவங்க முந்தின பிறவியில கணவன் மனைவியா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சாபத்தால என்ன சாபம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அடுத்த பிறவியில இந்த உதயகுமாரன், போன பிறவியில ரகுலனா இருக்கவரு, இப்ப உதயகுமாரன் இருக்கிறது. இந்த உதயகுமாரன் என்ன பண்றாரு அப்படின்னா வாளால வெட்டுப்பட்டு தான் சாவாரு. அதுவும் அதுக்கு காரணம் யார் இருப்பாங்கன்னா அவருடைய மனைவி மணிமேகலையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருக்கு. இதனாலேயே உதயகுமாரன் தன்னோட அன்பை வெளிப்படுத்தும் போது எல்லாமே மணிமேகலை அதை ஏத்துக்கல. ஓகே, இப்போ இதை பத்தி பார்க்கலாம். கோவலன் மாதவி. இப்போ கோவலன் இறந்த உடனே மாதவி தண்ணியை எரிச்சுக்க போவாங்க, தீக்குளிக்க போறாங்க மாதவி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க உங்களுக்கு குழந்தை இருக்கு, மணிமேகலை இருக்காங்க, அவங்கள வளர்க்கறதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க இருக்கிறாங்க. அதுவும் மாதவியும் மணிமேகலையும் புத்த மத துறவி ஆகுறாங்க. மாதவி மணிமேகலை 2 பேரும் புத்த துறவி ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா அரவண அடிகள். அரவண அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்த துறவி. இவர் மூலமா தான், சரி, இவங்க மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, 2 பேரும் துறவியா இருக்காங்க. ஒரு முறை இந்திர விழா நடக்கும் போதெல்லாம் மாதவியோட தாய் சித்ராபதி இருக்காங்க இல்லையா, மாதவியோட தாய் சித்ராபதி மணிமேகலையை நடனமாட வர சொல்றாங்க. அப்ப மணிமேகலை சொல்லிட்டு, சரி, மாதவியை நடனமாட சொல்றாங்க. அப்ப மாதவி சொல்றாங்க, இல்ல நான் நடனமாட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மணிமேகலை நடனமாட சொல்லுவாங்க. மணிமேகலை முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ மாதவியிட்ட கேட்கும் சொல்லிடுறாங்க, மணிமேகலையோட முடிவை மணிமேகலைட்டே கேட்டுருங்க, நான் மணிமேகலை எனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, கண்ணகிக்கும் பொண்ணு அப்படிங்கிறாங்க. மாதவி என்ன சொல்றாங்க, மணிமேகலை எனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, கற்பில் சிறந்த கண்ணகிக்கும் பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரியா, அந்த இடத்துல மாதவியோட பெருந்தன்மையை பாக்குறோம். சரிங்களா, சோ மணிமேகலைட்ட கேட்கிறாங்க, நீயாவது நடனம் ஆடுறியான்னு சொல்லி. மணிமேகலை நான் நடனம் ஆட போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே புத்த துறவி ஆயிட்டாங்க. இப்படி புத்த துறவி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்கன்னா அரவண அடிகள். இவங்க மூலமா தான் புத்த துறவியா 2 பேரும் ஆயிருக்காங்க. மணிமேகலையுடைய தோழி யார் அப்படின்னு கேட்டா சுதமதி. நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, உரைநடை பக்கம் பாத்தீங்கன்னா சுதமதியோட அப்பாவை ஒரு தடவை மாடு முட்டிருச்சு. அப்படி மாடு முட்டும் போது அவருடைய குடல் வெளியில சரியுது. சோ அந்த குடலை எடுத்து உள்ள வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணது யாருன்னா புத்த துறவிகள், புத்திஸ்ட் மாங்க்ஸ். சரியா, இது நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கு. சுதமதியோட தந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது யாருன்னா புத்த துறவிகள். இப்போ பூம்புகார்லாம் அந்த கதை நடக்குது. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா
எங்க சுதமதியும் மணிமேகலையும் பூ பறிக்கிறதுக்காக ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போறாங்க. போகும்போது உதயகுமாரன் பின்னாடி வர்றாரு ஃபாலோ பண்ணி. உடனே 2 பேர் போயிட்டு ஒரு பளிங்கு மண்டபத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மணிமேகலை மயக்கம் போட்டுறாங்க. அப்படி மயக்கம் போட்டு இருக்கும்போது மணிமேகலா தெய்வம், மணிமேகலா தெய்வம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கோவலனுடைய முன்னோர் ஒரு தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடலுக்குள்ள போகும்போது கப்பல் கவுந்துருச்சு. அவர்களை காப்பாத்துனது இந்த கடல் தெய்வமான மணிமேகலா தெய்வம். அதனாலதான் கோவலன் தன்னோட பொண்ணுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சாரு. சரிங்களா? செய் நன்றி மறவா பண்பினன் படிச்சோமா? முந்தா நாள் கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? சரிங்க. இப்போ இந்த மணிமேகலை இருக்காங்க இல்லையா? மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணி பல்லவத்தீவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணி பல்லவத்தீவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போகும்போது யார்கிட்ட சொல்லிட்டு போறாங்க? சுதமதி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரிங்க. போனதுக்கு அப்புறம் இங்க உதயகுமாரன் வர்றாரு, தோட்டத்துக்குள்ள தேடி பாக்குறாரு, காணலன்னு சொல்லிட்டு சோகமா வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல யார் சொல்லிட்டு போறா? மணிமேகலா தெய்வம் சுதமதியோட சரி மணிமேகலா தெய்வம் சுதமதிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உதயகுமாரனுடைய கனவுலையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களாங்க? நம்ம அந்த பாடலடியெல்லாம் நம்ம நாளைய கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிவல்லவத்தீவுக்கு அழைச்சிட்டு போறாங்களா? அங்க வச்சு ஒரு 3 வரம் கொடுத்திருப்பாங்க. என்ன வரம் கொடுத்திருப்பாங்க? பசியற்று இருத்தல். என்னங்க? பசியற்று இருத்தல். சரிங்களா? யாருக்கு? இனிமேல் மணிமேகலைக்கு பசிக்கவே பசிக்காது. அதுக்கப்புறம் வான்வழி பயணித்தல். அதாவது வான்வழி பயணித்தல் வானத்துல பறந்து போறது. அவங்க இந்த பஸ்ஸுக்கு எதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். எங்க போனாலும் பறந்து போயிடலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னது இன்னொன்னு உருவம் மாறுதல். உருவம் மாறுதல். இப்போ உருவம் மாறுதல்னு யார் உருவத்துக்கு வேணாலும் அவங்களால மாற முடியும். இப்படி ஒரு 3 வரங்கள் கொடுக்கப்படுது. யாருக்கு? மணிமேகலைக்கு. இப்ப மணிமேகலை என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வாங்கிட்டு மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அந்த தீவுல இருந்த தீவத்திலகை அப்படிங்கிற பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. தீவத்திலகை யாருன்னா மணிபல்லவ தீவுல இருக்கிறவங்க. மணிபல்லவ தீவுல ஒரு புத்தா டெம்பிள் இருக்கும், புத்தர் கோவில். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவங்க, பராமரிக்கக்கூடியவங்க தான் யாரு? இந்த தீவத்திலகை. இப்ப தீவத்திலகை கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. தீவத்திலகை இந்த முற்பிறவி கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்து ஒரு வைகாசி பௌர்ணமி. வைகாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது புத்தர் பிறந்த நாள் இல்லையா? புத்த பூர்ணிமா. அதனால புத்தருக்கு ஞானம் கிடைச்சது எல்லாமே அதுலதான் வந்துடும் இல்லையா? அந்த பௌர்ணமி சில மாசம் சித்திரையிலையும் வரும், வைகாசியும் வரும், மாறி மாறி வரும். சரிங்களா? சோ ஒரு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இப்ப என்ன பண்றாங்க? போறாங்க. சரியா? அங்க போயிட்டு அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பேரு கோமுகி பொய்கை. என்னங்க? கோமுகி பொய்கை. இந்த கோமுகி பொய்கை இருக்கு இல்லையா? கோமுகி பொய்கைக்குள்ள இருந்து இவங்க பக்கத்துல போனோம்னா ஒரு பாத்திரம் வெளியில வருது. உங்களுக்கு தெரியும், அமுத சுரபின்னு சொல்லப்படக்கூடிய அக்ஷய பாத்திரம். இப்போ மணிமேகலை கையை நீட்ட சொல்றாங்க. நம்ம கையை நீட்டணும்னா அந்த அக்ஷய பாத்திரம் கையில இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தீவத்தலகை சொல்றாங்க, இதுதான் அமுத சுரபி அக்ஷய பாத்திரம். இதுல இருந்து சாப்பாடு அள்ளல வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே மணிமேகலை கேட்கிறாங்க, அப்படியே பாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? வந்திருக்கலாம். ஆனா நமக்கு நிறைய கொஸ்டின் வேற தர வேண்டி இருக்குதா? அதனால என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த கொஸ்டின் இவங்க கேட்கறாங்க. சரிங்களா? என்ன கேட்டாங்க? இந்த அமுத சுரபிய குளத்துக்குள்ள போட்டது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதுக்கு யார் சொல்றா? தீவத்தலையை சொல்றாங்க. குளத்துல போட்டது யாரு அப்படின்னா ஆபுத்திரன். ஆபுத்திரனுக்கு 2 பிறவி உண்டு. முதல் பிறவியில தான் இவர் என்ன பண்றாருன்னா இந்த அமுத சுரபி கொண்டு தான் அங்க போறாரு. இப்ப 2வது பிறவில இப்போதைக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னா அரசரா இருக்காரு. இப்போதைக்கு இல்லைங்க, இந்த மணிமேகலை கதை சொல்லும் போது. சரிங்களா? மணிமேகலை சொல்றாங்க, இன்னைக்கு ஆபுத்திரன் ஒரு நாட்டு அரசனா இருக்காப்ல. இவர் முந்தின பிறவியில இதுதான் போட்டாரு. ஏன் போட்டாரு? அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த ஆபுத்திரன் இருக்கார் இல்லையா? தன்னோட முதல் பிறவியில அவங்க அம்மா பேர் சாலி. சாலி அப்படிங்கிற பெண்ணோட வயிற்றுல பறக்குறாங்க. அப்போ சாலி என்ன பண்றாங்கன்னா, இது தன்னோட பையன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அதனால கொண்டு போயிட்டு ஒரு கடற்கரை ஓரத்துல, பீச் பக்கத்துல அலைடு கடல்ல கொஞ்சம் தள்ளி, சரியா, ஒரு மரத்துக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தைய யாரா எடுத்து வளர்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் வரும்போது இந்த பசுமாடு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குது. இதை தூரத்துல இருந்து பார்த்த வணிகர் குழந்தைய எடுத்துட்டு போறாரு. பசு கிட்ட பால் குடிச்சனால புத்திரன்னு பேர் வச்சிருக்காரு. ஆனா பசு, புத்திரன்னா பையன்.
பசுவோட பையன்னு பேர் வச்சு வளர்த்தாச்சு. வளர்த்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, கோவில்ல பசுமாட்டை பலி கொடுப்பாங்க. இப்படி பசுமாட்டை பலி கொடுக்கும்போது இந்த வளர்ந்து வந்த ஆபத்தினு போய் தடுக்கிறாரு. அப்படிலாம் முடியாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பசுமாட்டை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. சரிங்களா? ஊர்க்காரங்க எல்லாம் சேர்த்து இவர் நம்ம சமய சடங்குக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவன் ஊர்ல இருக்கவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ஊருக்கு வெளியில ஒரு மண்டபத்துல படுத்திருப்பாரு ஆபத்திரன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு இரவு ஒரு 4 வணிகர்கள் வர்றாங்க. நல்ல மழை, நடு இரவு வந்துட்டு, நாங்க இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம், கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? ஆபத்திரன் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நான் நானே சாப்பாடு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மண்டபத்துல இருந்த ஒரு பெண் தெய்வத்தை பார்த்து வணங்குறாரு. சரிங்களா? அந்த பெண் தெய்வத்தோட பேர் என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்களா? சரியாங்க? எல்லாம் அடுத்த கிளாஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்க இது மறக்காம சொல்லிடுங்க. சரியா? அந்த பெண் தெய்வத்திட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி இப்படி 4 பேர் சாப்பாடு கேட்டு கூட என்னால கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே இந்த பெண் தெய்வம் கையை நீட்டி ஒரு பாத்திரத்தை கொடுத்துச்சு. இதான் அமுத சுரபி. அந்த அமுத சுரபி இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட இருந்திருக்கு. இப்ப யாருக்கிட்ட இருக்கு? ஆபத்திரன். ஆபத்திரன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எடுத்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாரு. எல்லாரும் இதுல இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோங்க. என்ன பண்ணாங்க? விவசாயம் பண்ண மறந்துட்டாங்க. எதுக்கு விவசாயம் பண்ணிட்டு சாப்பாடு தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆபத்திரன் நோக்கியே போறாங்களே தவிர ஏன் விவசாயம் பண்ணல, எந்த வேலையும் பார்க்கல. இதனால கோவப்பட்ட இந்திரன், ஏன்னா விவசாயம் பண்ணலாம், யாரும் இந்திரனை வழிபட போறதில்ல. இந்திரன் பார்த்தாரு, இந்த இது இருக்கனால தானே, பசி இருக்கனால தானே எல்லாரும் போய் சாப்பாடு வாங்குறீங்க, ஆபத்திரனை தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்ன மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டாரு. யாருக்குமே 12 வருஷம் பசிக்காது. நல்லா இருக்குல்ல? இது சாபமா இல்ல வரமா அப்படின்னு எழுதிங்களா? உண்மையில சாபம் தாங்க, இல்லையா? ஏன்னா பசி இருக்க போய் தான் குரங்கு இன்னைக்கு மனுஷனா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். பசிங்கிறது அறிவு பசி இருக்கு, வயிற்று பசி இருக்கு. சரியா? வயிற்று பசி பக்கம் மட்டுமே போயிட்டு இருந்தோம்னா அப்படியே ஓடி இருப்போம். இன்னைக்கு அறிவு பசி வந்துச்சோ அன்னைக்கு தான் குரங்கு இன்னைக்கு மனுஷனா உட்காந்து உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லையா? ஸோ அப்போ பசியற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு சாபம் மாதிரி தான். சொல்லிட்டு 12 வருஷம் பசியே இல்லவங்க அப்படின்ட்டாரு. சரியா? உடனே அவங்க பார்த்தாங்க, ஜாலின்ட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆபத்திரன் பாக்குறாரு, இந்த பாத்திரத்தோட பயனே 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, இங்க யாருக்குமே பசிக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருந்து ஒருத்தர் வர்றாரு. வந்து இவர்கிட்ட, இந்த மாதிரி மணிபல்லவ தீவுன்னு ஒரு தீவு இருக்கு, அங்க கொஞ்சம் ஒரு பசியோட இருக்காங்கன்னு சொன்னோன்னே படகை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அங்க உள்ள போய் பார்த்தா மணிபல்லவ தீவுல ஆளே இல்லை. திரும்ப வந்து பார்த்தா படகும் இல்லை. சரியா? அதுக்கிட்ட தான் பார்த்தாரு, இது இந்திரன் பண்ண சதின்னு நினைச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அங்க ஒரு புத்த கோயிலை கட்டுறாரு. எங்க? மணிபல்லவ தீவுல. அந்த புத்த கோயிலோட பாதுகாக்கிறதா இன்னைக்கு தீவத்திலகை. ஏன்? அடுத்து இவர் பார்க்காரு, அந்த புத்தர் கிட்ட போயிட்டு, புத்தரே, இந்த பாத்திரத்தோட பயனே 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஆனா என்னால முடியல, நானே இதுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது சரி கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கோமுகி பொய்கை குளத்துக்குள்ள இந்த பாத்திரத்தை போட்டுட்டு உண்ணாவிரதம் இருந்து இறக்க போறேன். யாருக்கு கிடைக்கணும்னு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இறந்துட்டாரு. இதுதான் என்னது? ஆபத்திரனுடைய கதை. ஃபர்ஸ்ட் பிறவி. ரெண்டாவது பிறவி என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் பசுவின் குடலில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுவின் குடலில் பிறந்தவன். ஏன்னா பசுவோட வயிற்றுல மனுஷனா பிறந்திருக்காரு. ஏங்க பசுமாட்டுக்காக நிறைய பண்ணதுனால 2வது பிறவில பசுமாட்டோட வயிற்றுல மனுஷனா பிறந்து ஒரு நாட்டுக்கே அரசராயிட்டாரு. சரியா? அது ஒரு பக்கம் போகுதுங்க. இப்போ மணிமேகலைக்கு இந்த கதைலாம் தெரிஞ்ச உடனே பாத்திரத்தை எடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க வந்துட்டாங்க? இப்போ நாவலந்தீவுக்கு வந்துட்டாங்க. நாவலந்தீவுனா நம்மளுடைய பகுதி, இந்திய பகுதி. சரியா? மணிபல்லவ தீவுல இருந்து நாவலந்தீவுக்கு வந்தாச்சு. சரிங்க? நாவலந்தீவு இல்லைன்னா சம்புத்தீவுன்னு சொல்லுவாங்க. மணிபல்லவ தீவுல இருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. பறந்து வந்தாச்சு. இங்க சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக? மணிமேகலைக்காக வெயிட் பண்றாங்க. எப்போ வருவாங்க? யாரு? சுதமதி வேற வெயிட் பண்றாங்களா? அடுத்து உதயகுமாரன் வேற பார்த்தாரு. கடைசியா தோட்டத்துல வச்சு பார்த்த பொண்ணு. மணிபல்லவ தீவுக்குலாம் போச்சு, எப்போ வருமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல இன்னொருத்தவங்க வர்றாங்க. சுதமதி வெயிட் பண்றாங்க, உதயகுமாரன் வெயிட் பண்றாரு. அடுத்து காய சண்டிகை. காய சண்டிகை. இவரோட வீட்டுக்காரர் பேர் காஞ்சன். இந்த காய சண்டிகைக்கு ஒரு சாபம் இருக்கு. என்னன்னா, ஒரு முனிவர் பேயாக கடவாய் அப்படின்ட்டாரு. என்னங்க பேயாக கடவாய்? பேயாக போயிருவேன். பேய் உருவத்துல இருப்பாங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அப்படி இருக்கிற காய சண்டிகைக்கு சாப விமோசனம் சொன்னாங்க. இந்த மாதிரி அமுத சுரபில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா பசி அடங்கும். அங்கங்க தேடி இங்க பூம்புகாருக்கு வந்துட்டாங்க. மணிமேகலை தேடி வந்தாச்சு. காய சண்டிகை வீட்டுக்காரர் சொல்லிட்டு வந்துட்டாரு, நான் போயிட்டு அமுத சுரபில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு என் பசி அடங்கின அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க காய சண்டிகை. இங்க வந்தோடனே
காயசண்டியை போயிட்டு யார்கிட்ட, மணிமேகலை கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு கொடு, அப்பதான் எனக்கு வந்து பசி அடங்கும் அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு காயசண்டி சொன்ன இந்த மணிமேகலை சொன்னாங்க, அமுது சுரபில முதலா கற்பில் சிறந்த பெண் ஒருத்தங்க சாப்பாடு போடணும், அப்படின்னா அதுல சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்றாங்க. காயசண்டி சொன்னாங்க, எனக்கு அப்படி ஒருத்தவங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. யார் அப்படின்னா ஆதிரை. அமுது சுரபில முதலா சாப்பாடு போட்டது யாருங்க, ஆதிரை. முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டதுங்க, ஆதிரை பத்தி கேட்டிருக்காங்க சரியா. ஓகே, இப்ப என்ன பண்றாங்க, ஆதிரை கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆதிரையோட கணவன் பேரு சாதுவன். ஆதிரையோட கணவன் பேர் என்னங்க, சாதுவன். சரி, இது ஏன் இந்த சாதுவன் இருக்கார் இல்லையா, இவரும் கோவலன் கண்ணகி கதை மாதிரிதான். கோவலன் கண்ணகியை திருமணம் பண்ணிட்டு அடுத்து மாதவி கூட வாழ்ந்தார் இல்லையா, அது மாதிரிதான் சாதுவன் ஆதிரையை திருமணம் பண்ணிட்டு அடுத்து யாருக்கிட்ட இன்னொருத்தங்க கூட வாழ்ந்திருப்பாரு. அப்படி செல்வம் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்த சாதுவன் கடல் வணிகம் செய்ய போறாரு. அதாவது கடல் கடந்து போய் வணிகம் செய்ய போனாரு திருந்தி வாழும் போது. அப்படி கடல் கடந்து போகும்போது ஒரு நாள் கப்பல் கவுந்துருச்சு. கப்பல் கவுந்த சமயத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க, சில பேர் காணாம போயிட்டாங்க. அப்படி தப்பிச்சு வந்த சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சாதுவன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சாதுவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கட்டையை பிடிச்சு தப்பிச்சு ஒரு தீவுல ஒரு ஐலாண்ட்ல போயிட்டு கரை ஒதுங்கிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இவரை கொலை பண்ண பலி கொடுக்க போறாங்க அவங்க தெய்வத்துக்கு. அப்ப சாதுவன் அவங்களோட லாங்குவேஜை பேசி தப்பிச்சு வந்துட்டாரு. நம்ம ஸ்கூல் புக்ல உரைநடையில கொடுத்திருக்காங்க. பல மொழி தெரிந்ததால் சாதுவன் உயிர் தப்பினார் எனும் செய்தி மணிமேகலையில் உள்ளதுன்னு. அது இந்த ஸ்டோரி தான் சரியா. அப்ப சாதுவன் இறந்துட்டாருன்னு நினைச்ச ஆதிரை என்ன பண்ணாங்கன்னா, தீ குளிக்கிறதுக்காக நெருப்பு எல்லாம் வளர்த்து உள்ள போறாங்க. உள்ள போனா நெருப்பு சுடவே இல்லை. அது எப்படா கேக்கீங்களா, கதை தானே. சரி, நெருப்பு சுடவே இல்லை. அப்போ நெருப்பு என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு அசரீரி கேக்குது வானத்துல இருந்து, உன் கணவன் சாதுவன் இன்னும் சாகல, அதனால நீயும் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஆதிரை வெயிட் பண்றாங்க, சாதுவனும் கொஞ்ச நாள்ல வந்துட்டாரு. அப்படி கணவனுக்காக உயிர் விட துணிந்தவங்க தான் ஆதிரை. இந்த ஆதிரை கிட்ட இப்போ போய் கேட்கிறாங்க. ஆதிரை தான் முதலா சாப்பாடு போட்டாங்க. முதலில் உணவிட்டவர் யாருன்னா அமுத சுரபில ஆதிரை தான். இப்போ சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை காயசண்டியை கொடுக்குறாங்க. காயசண்டிக்கு சாபம் நீங்கிருச்சு சரியா. ஓகே, காயசண்டி என்ன விட்டாங்க, சாபம் நீங்கி இந்த பக்கம் கிளம்பி போயிட்டாங்க சரியா. இந்த பக்கம் வந்து சாபம் நீங்கி காயசண்டி அப்படி கிளம்பி போயிட்டாங்க. காயசண்டியை போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு காஞ்சினன் இங்கிருந்து தேடி வர்றாரு. காஞ்சினன் தேடி வர்றது தெரியாம காயசண்டியை போயிட்டாங்க. காயசண்டிகை போனது தெரியாம காஞ்சினன் தேடி வர்றாரு சரியா. இங்க ரெண்டும் நடக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஜீவன் வருது. யார் அப்படின்னா நம்ம உதயகுமாரன் நாட்டுல. உதயகுமாரன் வர்றாரு. அப்போ மணிமேகலை பாக்குறாங்க. உதயகுமாரன் கிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எப்படியாவது இப்ப தப்பிக்கணுமே சொல்லிட்டு உதயகுமாரன் பார்த்தாங்க. மணிமேகலை பார்த்தாங்க, என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட தான் உருவத்தை மாத்திர வரம் இருக்குன்னு சொல்லிட்டு மணிமேகலை காயசண்டிகை உருவத்துக்கு மாறிட்டாங்க. ஏன் வேறு காயசண்டி உருவத்துக்கு. இப்ப காயசண்டிகை உருவத்துல மாறினத யார் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா கொஞ்ச நேரத்துல உதயகுமாரன் கண்டுபிடிச்சிட்டாரு. காயசண்டிகை உருவத்துல இருக்கிறது மணிமேகலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கிட்ட போயிட்டு, அதாவது காயசண்டிகை உருவத்துல இருக்க மணிமேகலை கிட்ட போயிட்டு யாரு உதயகுமாரன் பேசுறாரு. தூரத்துல இருந்து காஞ்சினன் வர வந்துட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு, ஒரிஜினல் காயசண்டிகை கிட்ட தான் உதயகுமாரன் பேசுறாருன்னு சொல்லிட்டு காஞ்சினன் வாளால வெட்டி கொண்டுட்டார். ஏங்க சாபம் பலிச்சிருச்சாங்க இதாங்க. அப்போ உதயகுமாரன் வாளால் வெட்டப்பட்டு இறந்தார். காரணம் யாருன்னா மணிமேகலை தான். இப்போ உதயகுமாரோட அப்பா பார்த்தாரு, சோழ நாட்டு அரசர் சொல்லிட்டாரு, என் பையன் ஒரு பெண் விரும்பாம அவங்க பின்னாடி போய் தான் உயிரை விட்டாருன்னு மற்ற நாட்டுக்கு தெரிஞ்சா அவங்க எல்லாம் சோழ நாட்டுடைய நீதியை பத்தி என்ன நினைப்பாங்க. ஒரு நாட்டுல அரசன் சரியில்லைன்னா பெண்களின் கற்புக்கும் முனிவர்களின் தவத்திற்கும் மரியாதை இல்லாம பாதுகாப்பு இல்லாம போயிடும். மரியாதை இல்லாம பாதுகாப்பு இல்லாம போயிடும். இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. ஒரு இளவரசனே ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம பின்னாடி போயிருக்காரு, ஒரு தலையா காதலிச்சாருன்னு தெரியும், மற்ற நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க. இந்த செய்தி காற்றில் பரவும் என் பையனை எரிச்சிருங்கன்ட்டாரு. அதாவது தன்னுடைய தந்தை உதயகுமாரோட தந்தை உதயகுமாரோட முகத்தையே பார்க்கல, எரிச்சிட்டாங்க. உதயகுமாரோட தாய் என்ன பண்ணாங்கன்னா மணிமேகலத்துக்கு ஜெயில போட்டுருக்காங்க. ஜெயில போட்டு நிறைய தண்டனை கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் என்னன்னா அவங்க எந்த ஒரு துன்பமும் இல்லாம மணிமேகலை அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கேட்குறாங்க, உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் துன்பமே இல்லாம இருக்கியே, யார்மா நீ அப்படிங்கிறாங்க. மணிமேகலை இந்த ஸ்டோரியை மறுபடியும் சொல்றாங்க சரியா. உன்னுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மணிமேகலை ஒன்னே ஒன்று சொன்னாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படை பசி. எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க, பசி. இந்த பசிக்காகத்தான் ஒருத்தர் திருடுறாரு, கொலை பண்றாரு எல்லாமே. அப்ப இந்த பசியை போக்குறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு யார் சொல்றா, மணிமேகலை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா
உதயகுமாரோட தாய் வந்து மணிமேகலை அனுப்பி வைக்கிறாங்க. மணிமேகலை அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஊரா போறாங்க. ஆபத்திரனெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க உதயகுமார் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஊர்ல வந்து விழாக்கள் எதுவுமே கொண்டாடல. காவல் தெய்வங்களுக்கு பலி கொடுக்கல. எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது புத்த துறவிகள் சொல்றாங்க உதயகுமாரோட தந்தை கிட்ட, உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான். இவர் கேட்டாரு, எனக்கு இன்னொரு பையனா அப்படின்னு. ஆமாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கதை கேட்க ஃபிளாஷ்பேக் இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா. அவங்க கூட ஊரை விட்டு போயிட்டாங்களே திடீர்னு. ஆமா. அவங்களுக்கும் உங்களுக்கும் பிறந்த பையன் வந்துகிட்டு இருக்காங்க. இவரும் சரி ஒரு பையன் தான் வாரான்ல வெயிட் பண்ணி பாக்குறாரு. ரிஷி பார்த்தா கொஞ்ச நாள்ல பையனே வரல. அடுத்து கேட்டா புத்த துறவிகள் சொல்லிட்டாங்க. அந்த பையன் கப்பல்ல கவுந்தனால இறந்து போயிட்டான். இப்ப இருந்த பையனும் இறந்துட்டான். அந்த பையனும் இறந்துட்டான். அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு? உதயகுமாரோட அப்பா வந்து இந்திர விழா கொண்டாடல. இந்திர விழா கொண்டாடலாம், மழை பெய்யாது இல்லையா? செழிப்பு இருக்காது. அடுத்து கடலுக்குள்ள இருக்க பூதங்கள் எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்து ஊரே அழிஞ்சு போச்சு. பூம்புகார் அழிஞ்ச செய்தி மணிமேகலையில தான் இருக்கு. பூம்புகார் உருவானதும் அழிஞ்சதும் மணிமேகலையில தான் இருக்கு. இல்லையா? முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மணிமேகலை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வஞ்சிக்கணும். கண்ணகி போன வழியிலேயே கண்ணகி எப்படி இங்க இருந்து வஞ்சி வஞ்சி பகுதிக்கு போனாங்களோ அதே மாதிரி வஞ்சி நாடு திருவஞ்சைக்களத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சமய அறிஞர்கள்ட்ட எல்லாம் நிறைய கத்துக்கிட்டு அதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கடைசியா காஞ்சிபுரத்துல வந்து இருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. இந்த மணிமேகலைக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு மட்டும் பார்த்துருக்கோம். மணிமேகலை பத்தி பார்த்தோமா? இந்த மணிமேகலை இருக்கு இல்லையா? மணிமேகலைக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா என்னன்னு பார்ப்பாங்க. எல்லாமே இதுல நம்ம சொன்னதா அதுல இருக்குன்னா வேற ஒண்ணும் இல்லை. அதான் அங்க சொல்லிட்டேன். மணிமேகலை நிறைய பேர் வச்சிருக்கோம் பாருங்க. மணிமேகலை துறவு இதெல்லாம் குரூப் 4ல கேட்டாங்க. மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் ஈஸியா இருக்குல்ல? மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அண்ட் முதல் பௌத்த காப்பியம். முதல் சமய காப்பியம் முதல் பௌத்த காப்பியம். ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து சமய பொது உடைமை காப்பியம். சமண சமயத்தை பத்தி சொன்னாலும் எல்லா மதமும் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து பௌத்தம் மட்டும்தான் சொல்றாங்களா? அதனால முதல் சமய காப்பியம் முதல் பௌத்த காப்பியம். அறக்காப்பியம் நல்ல விஷயங்களை சொல்லுது. சீர்திருத்த காப்பியங்கள் அந்த பசி இதை பத்தி எல்லாம் சொல்றதுல பசி பிணி காப்பியம் பசிங்கிற நோயை நீக்குது. கதை களஞ்சிய காப்பியம் நிறைய கதைகள் பத்தி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 2 பிறவிகள் இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறைகளை பத்தி சொல்றது நிறைய இருக்கு. நம்ம வந்து இதுல முக்கியமான மட்டும் பார்த்தோம். குறிக்கோள் காப்பியம். அதுக்கடுத்து இதுக்கு வேற என்ன பேர் வச்சிருப்பாங்க? சமய பூசல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய பூசல் காப்பியம். ஏன்னா சமய வேறுபாடு காட்டுறதுனால அப்படி வருது. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அடுத்து பசு போற்றும் காப்பியம். சமய காப்பியம் பசு போற்றும் காப்பியம். இதுலயுமே மாதவி பாத்தீங்கன்னா பரத்தையர் வாழ்க்கையில இருந்தாலும் இவங்க பரத்தையர் வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. மணிமேகலையும் அப்படித்தான். பரத்தையர் வாழ்க்கையை விட்டு வெளியில வந்ததுனால இது வந்து புரட்சி காப்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொருத்தர் இருக்காரு கலைச்சொல் ஆக்க காப்பியம் சொன்னது என்ன ஊவேசா. கலைச்சொல் ஆக்க காப்பியம் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இருந்தனால நான் சொல்லியிருப்பேன். சரிங்க, இதுக்கு முக்கியமான லைன் பார்த்தோமா? பசிப்பிணி. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நம்ம புறநானூர்ல இதுலயும் இருக்குன்னு பார்த்தாலே அதுதாங்க. எவ்வுயிர் காயும் இரங்கல் வேண்டும். எந்த ஒரு உயிரா இருந்தாலும் என்ன பண்ணும்? இறக்கப்படும். அடுத்து மணிமேகலை புத்தரை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்க. மணிமேகலையில ஒரு 10 வகை குற்றங்கள் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை கூறும் குற்றங்கள் எடுத்தீங்கன்னா 10. அந்த 10 எப்படி பிரிச்சுக்காங்கன்னா சொல் குற்றம் 4, உடல் குற்றம் 3, உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றம் 3, மொத்தம் 10. மணிமேகலையில் சொல்லக்கூடிய குற்றங்கள் 10. அந்த 10 எப்படி பிரிச்சுக்காங்க பாருங்க. சொல்லில் ஏற்படும் குற்றம் பொய், கோள், கடுஞ்சொல், பயனற்ற சொல். பொய் பேசக்கூடாது. கோள் புறம் பேசக்கூடாது. ரெண்டுமே ஒரு சங்கடமான விஷயமா இருக்கே என்ன? இல்லைங்க அதெல்லாம் ஈஸியானுங்க. ஓகே, நம்ம பேச போறது இல்லைங்க. சரியா? பொய், கோள், கடுஞ்சொல். அது என்னங்க கடுஞ்சொல்? தீய சொற்கள். தீய சொற்கள்னா என்ன? கோவமா பேசுறதா? இல்லையே. அப்ப இனிய சொன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுறதா? இல்லையே. எது கடுஞ்சொல் எது இனிய சொல்? கோவமாவே ஒருத்தங்களை திட்டினா கூட அவங்க நல்லதுக்கு திட்டினா அது இனிய சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டே பேசி ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணுமா? அது கடும் சொல்லலாம். சரிங்க. அதாங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன குழந்தைய போன் எடுக்காத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எத்தனை டைம் சொல்ல முடியும்? இன்னொரு தடவை கோவப்பட்டா தான் முடியும். அது குழந்தைய நல்லதுக்கு சொல்றோம். அதுவும் இனிய சொற்கள் தான். சரிங்க. ஒருத்தரோட துன்பப்படுத்தக்கூடிய சொற்கள் அதெல்லாம் கடிஞ்சொல். பயனற்ற சொல் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. சரியா? அவங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கும்.
உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும். சரி, அது பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. புறம் பேசுறது ரொம்ப மோசமான விஷயங்க. ஒருத்தர் இல்லாத நேரத்துல அவரோட நல்லதை பத்தி பேசணும். ஆனா அவங்க தப்பு செய்யாத விஷயத்த முழுசா அவங்கள பத்தி தெரியாம தவறா பேசக்கூடாது. முழுசா தெரியாம பேசக்கூடாது. இந்த புறம் பேசுதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல எல்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்க, என்னது, தன் சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க. சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு சமம். புறம் பேச அவ்வளவு மோசமான விஷயம். பொய் பேசுறது, புறம் பேசுறது, கடுஞ்சொல், பயனற்ற சொல், இது எல்லாமே என்னவா சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள். உடலில் தோன்றக்கூடியது கொலை, களவு, காமம், இந்த மாதிரி தீய எண்ணங்கள். கொலை, களவு, காமம் போன்ற தீய எண்ணங்கள். உள்ளத்துல வருவது பேராவா, பேராசை. ஏன்னா புத்த மதமே தானே சொல்லுது, ஆசையே துன்பத்திற்கு காரணம். பேராசை. கடும் சினம், கோபமாவே இருக்கிறது யார் நிலையாவது. சரியா? தெளிவில்லாத அறிவு, அதாவது முழுமையா படிக்காம அறகுறையா படிக்கிறது. சரிங்க? எதையுமே படிச்சா முடிக்கணும். பாதையை மட்டும் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதையே பிடிச்சுக்கிட்டு இது வந்து தவறு அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு விஷயத்த பாதியை படிச்சுட்டு இது சரி இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதை ஃபாலோ பண்ணவும் கூடாது. எது படிச்சாலும் முழுசா படிக்கணும். சரிங்க? அதைத்தான் தெளிவில்லாத அறிவு அப்படிங்கிறது இது உள்ளத்தில் தோன்றதா இருக்கும். சரிங்க? எது படிச்சாலும் முழுசா படிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு டாபிக் தான் படிக்காம போயிருப்போம். கரெக்டா கட் ஆஃப் வந்து வரைக்கும் வந்திருப்போம். ஒரு கொஸ்டின் போச்சு அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் எதிர்மா நம்ம படிச்சுட்டு அடுத்த பக்கத்துல படிக்காம விட்டுருப்போம். நம்ம தான் 99% படிச்சுட்டோம். இன்னும் 1% ஒரு பக்கம் இருக்கும் படிக்காம போயிருப்போம். கடைசி இந்த ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் தான் நம்ம கட் ஆஃப்ல ஓண்டு விட்டு அந்த பக்கமா இந்த பக்கமா தேட விட்டுரும். நம்ம ரியாலிட்டி நம்ம ஃபீல்டுக்குள்ள வச்சு சொல்லும்போது சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா மற்றபடி லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் தெளிவா இருக்கணும். அறகுறையா இதுல இருக்கக்கூடாது. சரியா? மணிமேகலையின் சிறப்பு என்ன சொல்றோம்? நிலையாமை கூறல், எதுவுமே நிலையில்லா சொல்லியிருப்பாங்க. பசிப்பிணி எனும் பாவி. இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது என்னன்னா பசிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஓகேங்க. அப்ப மணிமேகலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம். மணிமேகலோட ஆசிரியர்னா சீத்தலை சாத்தனார் இருப்பாரு. அவரை பத்தி நம்ம பார்க்கல அப்படிதானங்க. சீத்தலை சாத்தனார் அவரை சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, மதுரை பூலவாணியின் சீத்தலை சாத்தனார். அதாவது இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சீத்தலை சாத்தனாருக்கு சாத்தன் அப்படின்னு சொன்னா வணிகர்னு அர்த்தம். மதுரையில கூல வணிகம் தானிய வியாபாரம் பண்ணதுனால இவரை மதுரை கூல வணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொன்னோம். பட் என்ன சீத்தலைனா என்னங்க அப்படின்னா ஒரு கதை உண்டு. இவர் கையில எப்பவுமே ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு. தமிழ்ல யாராவது ஒரு வார்த்தை தவறா சொல்லிட்டா குத்திடுவாரு. நம்மள இல்ல, அவரே குத்திப்பாரு. சரியா? அவரே குத்திப்பாரு. அப்படியே குத்தி 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 புண்ணு வந்து சீழ் பிடிச்சிருந்துச்சு. அதனால சீழ்தலை சாத்தனார். இது சொல்ற கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குல்ல. அதனால இப்ப பேர் மாத்திச்சு. தெரியுமா? இவர் ஊர் வந்து திருச்சி பக்கத்துல சீர்தண்டலை. சீர்தண்டலை சேர்த்தலுன்னா சீத்தலை. சரியா? அதனால திருச்சி பக்கத்துல சீர்தண்டலையில பிறந்து மதுரையில கூலவாணியம் செஞ்ச சாத்தனா. அதான் மதுரை கூலவாணியம் சீத்தலை சாத்தனார் பேர் வச்சாச்சு. இந்த சீத்தலை சாத்தனார இளங்கோவடிகள் எப்படி பாராட்டுறாரு? தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன். என்னங்க? தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு பாராட்டுறாரு. சரிங்களா? ஓகே. சோ இது வந்து வச்சு பாராட்ட வச்சு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தாங்க. அது போக நம்ம மணிமேகலையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் அதுல சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆபத்திரன் கையில அமுத சுரபி முதல்ல கொடுத்த அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன? ஒரு புத்த தெய்வம், பெட் தெய்வத்தோட பேர் சொன்னோம். அந்த தெய்வத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஓகே. ஸோ அதை ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவாங்க? சரி, இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம்? மணிமேகலை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா, மணிமேகலையுடைய பாடலை வச்சும் முக்கியமான இன்னும் பாடலடிகள் இருக்கு. அதையும் நம்ம நாளைய வகுப்புல வந்து பார்க்க போறோம். சரியா? வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.